ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான டெவில் தி பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அபிஷேக் நம்ம டைரக்ஷன்ல நந்தமுரி கல்யாண் ராம், சம்யுக்தா மேனன், எலனா ஸ்னௌரி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 24 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1940s நடக்கிற மாதிரி இந்த படத்துடைய கதைக்களத்தை அமைச்சிருக்காங்க. அந்த டைம் பீரியட்ல விஜயா அப்படிங்கிற ஜமீன்தாருடைய மகள் மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் இந்த மர்டர் மிஸ்டரியை இன்வெஸ்டிகேட் பண்ண ஏஜென்ட் டெவில அசைன் பண்றாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் உங்களால ஒரு ரிச்னஸ் உணர முடியும். 1940s அந்த அத்தன்டிக் ஆர்ட் டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அது இந்த படத்துக்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக நந்தமுரி கல்யாண் ராம், சம்யுக்தா மேனன் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நந்தமுரி கல்யாண் ராம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டா நிறைய ஷேட்ஸ் ஆஃப் ஆக்டிங் இந்த படத்துல வந்து கொடுத்திருக்காரு. அவருடைய சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சம்யுக்தா மேனன் இந்த படத்துல ஒரு சீஃப் சிக்னல் ஆஃபீஸரா வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா மார்க் பெனிங்டன் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு. அவருடைய மிஷன் முடிக்கிறதுக்காக எந்த ஒரு எக்ஸ்டெண்டுக்கும் போற ஒரு நபரா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எலனா ஸ்னௌரி குறைந்த காட்சிகள்ல வந்தாலுமே ஒரு நிறைவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்துல ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி ஆரம்பிச்சாலுமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பேட்ரியாட்டிக் மூவி மாதிரி வந்து நகர ஆரம்பிக்கும். இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா கிரிஞ்ச் ஒர்த்தியான நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஹாலிவுட் ஸ்பை த்ரில்லர்ஸ் நீங்க விரும்பி பாப்பீங்க அப்படின்னா அந்த ஐகானிக்கான படங்கள்ல இருக்கிற நிறைய சீக்வன்சஸ் இந்த படத்துல வந்து இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பார்க்கும்போதே புரியும். கதைக்களம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த பிளாட்டான நரேஷன் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு மைனஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். டெவில் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.